காரைக்கால் வங்கக்கடலில் உருவான பெஞ்சன் புயலால் கரையை கடந்ததை ஒட்டி புதுச்சேரியில் அரசு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. காரைக்கால் வங்கக்கடலில் உருவான பெஞ்சன் புயல் கரையை கடந்ததை ஒட்டி புதுச்சேரியில் நேற்றிரவு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. மேலும் பலத்த மழை காரணமாக நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இந்நிலையில் புதுச்சேரி அரசு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் முதற்கட்டமாக சார்பில் அரிசி உள்ளிட்ட உணவு தானியங்கள், போர்வை, முதலுதவி மருந்து பொருட்கள் உள்ளிட்ட 20 லட்சம் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களுடன் காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு விரைந்துள்ளது. காரைக்கால் மீட்பு குழுவானது வட்டாட்சியர் பொய்யாத மூர்த்தி தலைமையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, மின்துறை, நகராட்சிக்கு மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், குடிமை பாதுகாப்பு படை மற்றும் ஆத்ம மித்ரா தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 100 பேர் கொண்ட குழுவினர் மீட்பு உபகரணங்களுடன் புதுச்சேரி நோக்கி விரைந்து வருகின்றனர்.